வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் ஈழத்தில் தீவிரம். தென்னிலங்கையிலும் தீவிரம் பெறும் நினைவேந்தல். ஈழத்தமிழர்கள் மீது மைத்திரிக்கு திடீர் கரிசனை. காணாமல் ஆக்கப்படலுக்கு காரணமானோர் பொறுப்பு கூற வேண்டும் என்கிறது ஐநா. பனை அபிவிருத்தி சபையை பார்வையிட்டு அமெரிக்க தூதுவர். வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க தயார் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தெரிவிப்பு. சிங்களவர்களை சுட்டுக் கொன்ற சிப்பாய்களுக்கு இன்று நடந்தது என்ன? முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நெருங்கும் நிலையில் மர்ம பொதியால் முல்லைத்தீவில் பரபரப்பு. காணாமல் ஆக்கப்பட்டோர் குடும்பங்கள் கண்ணீருடன் அமெரிக்க தூதுவரிடம் முறைப்பாடு. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வு முள்ளிவாய்க்காலில் நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிலையில் தமிழர் தாயக தேசத்தில் பல்வேறு இடங்களிலும் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தையொட்டி முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வுகள் நடைபெற்றன. அந்த வகையில் ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மே 18 முள்ளிவாய்க்கால் அவலத்தை நினைவு கூறும் வகையில் கஞ்சி வழங்கும் நிகழ்வு குருநகரில் வேலன் சுவாமியால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த வேலன் சுவாமிகள், பெரியோர்கள் என்று யாருமே எந்தவித உணவுமே இல்லாமல் பதுங்கு குழிகளுக்குள்ளே பதுங்கி தங்களுடைய உயிர்களை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தபோது கூட பதுங்கு குழிகளுக்கெல்லாம் குண்டுகள் போடப்பட்டு கனரக வாகனங்கள் ஊடாக பதுங்கு குழிகளுக்குள்ளே எங்களுடைய உறவுகள் இருக்கத்தக்கதாகவே உயிருடன் பதுங்கு குழிகள் மூடப்பட்ட வரலாறு. அது மட்டுமல்ல, பாதுகாப்பு வலயம் அல்லது நோ ஃபயர் ஜோன் என்று சொல்லி யுத்த மௌன பிரதேசம் என்று ஸ்ரீலங்கா அரசினாலேயே அறிவிக்கப்பட்ட இடங்கள் மீது இலக்கு வைத்து செல்வீச்சுகளும் குண்டுவீச்சுகளும் வைத்தியசாலைகள் மீது என்று எல்லாம் எந்தவித ஒரு அடிப்படை மனிதாபிமானமே இல்லாமல் ஈவிரக்கம் இல்லாமல் மிருகத்தனத்தையும் விட மிகவும் ஒரு மோசமான நிலையிலே அந்த நடந்த இன அழிப்பு. தமிழர் தாயகத்தின் பல பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கொழும்பிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் நாளை முன்னெடுக்கப்பட உள்ளன. வெள்ளவத்தை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் காலி முகத்துடல் போராட்டக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் பேரவை அமைப்பின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நாளை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என்று முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். திருகோணமலை, மூதூர் மற்றும் சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக 4 கைது செய்யப்பட்டமை தொடர்பில் கண்டனம் தெரிவித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே மைத்ரிபால மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், போரில் உயிரிழந்தவர்களை நினைவேந்தி அஞ்சலிக்க அவர்களின் உறவுகளுக்கு முழு உரிமையும். அதை இன ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ பிரித்து பார்க்க முடியாது. இறுதிப் போரில் உயிரிழந்த தமிழ் மக்களை அவர்களின் உறவுகள் நினைவேந்த அரசு அனுமதிக்க வேண்டும். அதற்கெதிராக நீதிமன்றத்தை நாடி எந்த தடை உத்தரவுகளையும் அரசு விதிக்க கூடாது. நினைவேந்தல் நிகழ்வை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். திருகோணமலையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 4 மூதூர் நீதிமன்றம் பிணை வழங்கி இன்று விடுதலை செய்துள்ளது. இந்த வழக்கானது நகர்த்தல் பத்திரத்தின் மூலம் இன்று விசாரணைக்காக மூதூர் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பௌசான் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிபதி 4 தலா 1 லட்சம் ரூபாய் ஆழ்பிணையில் விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார். கடந்த 12ஆம் தேதி சம்பூர் போலீசாரால் 4 மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் அர்த்தபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அதற்கு காரணமானவர்கள் அனைவரையும் பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதை மீண்டும் நினைவுபடுத்திய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் டெர்க் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அவர்கள் குறித்து அக்கறை உள்ளவர்களும் நீண்ட காலமாக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கைதடியில் அமைந்துள்ள பனை அபிவிருத்தி சபையின் தலைமை பணிமனையை இன்று காலை 8:15 மணியளவில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் பார்வையிட்டதுடன் பனை அபிவிருத்தி சபையின் உற்பத்திகள் தொடர்பான கருத்தரங்கும் இடம்பெற்றது.
வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸிற்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிற்கும் இடையில் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று சந்திப்பு நடைபெற்றது. வடக்கு மாகாண அபிவிருத்தி செயற்பாடுகள், கல்வி, சுற்றுலாத்துறை, காணி விடுவிப்பு, தீவுகளுக்கான போக்குவரத்து வசதிகள், தொழில் வாய்ப்புகள், முதலீட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. கால்நடை உற்பத்திகளை மேம்படுத்த வேண்டியுள்ளதாகவும் இயந்திர தொழில்நுட்ப பயன்பாட்டை மக்கள் மையப்படுத்த வேண்டும் எனவும் இதன்போது ஆளுநர் தெரிவித்தார். காணி விடுவிப்பு, விடுவிக்கப்பட்டுள்ள காணிகளுக்குள் மக்கள் பிரவேசிப்பதற்கான வசதிகள் தொடர்பிலும் அமெரிக்க தூதுவர் ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டார். அரச தலைவரின் வழிகாட்டுதல்களுக்கமைய காணி விடுவிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஆளுநர் தெரிவித்தார். அத்துடன் அண்மையில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பிரவேசிப்பதற்கான வீதிகள் உரிய நடைமுறைகளை பின்பற்றி திறக்கப்படுவதாகவும் ஆளுநர் கூறினார். வடக்கில் காணப்படும் உற்பத்திகளுக்கான சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கண்காட்சி செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரிடம் ஆளுநர் கேட்டுக் கொண்டார். வடக்கிற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக உள்ளதாக தெரிவித்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மாணவர்களுக்கு இலவச ஆங்கில மொழி வகுப்புகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அதற்கான ஒத்துழைப்புகளை ஆளுநரிடமிருந்து எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். 27 வருடங்களின் பின்னர் அமெரிக்க அமைதி காக்கும் கழகத்தினூடாக இலங்கையில் இலவச ஆங்கில மொழி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க தூதுவர் கூறினார். கம்பஹா ரத்துபஸ் வலவில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது 3 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் ராணுவ பிரிகேடியர் உள்ளிட்ட 4 ராணுவத்தினரை விடுதலை செய்து கம்பஹா மேல் நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்தது. 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுத்தமான குடித நீரை வழங்க கோரி பொதுமக்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 50 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து ராணுவ பிரிகேடியர் உட்பட 4 ராணுவத்தினர் மீது கம்பஹா மேல் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது. 3 அடங்கிய சிறப்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் ஆயத்தால் இன்றைய தினம் இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதிவாதிகள் அனைவரும் சட்டவிரோதமாக அங்கு ஒன்று கூடியதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாமையை அடுத்தே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் ஆயம் அறிவித்துள்ளது. முல்லைத்தீவில் நாளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இறுதி நாள் நிகழ்வு நடைபெறும் நிலையில் புதுக்குடியிருப்பில் காணப்பட்ட மர்ம பொதியால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்குடியிருப்பு இலங்கை வங்கி வைப்பகத்திற்கு அருகாமையில் மர்ம பொதி அடையாளம் காணப்பட்டதனை அடுத்து மக்கள் மத்தியில் பரபரப்பு நிலை ஏற்பட்டிருந்தது. புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மர்ம பொதியை பரிசோதனை செய்யும் போது பொதியின் உரிமையாளர் தன்னாலே இப்பொதி தவறவிடப்பட்டது என கூறி அடையாளம் காட்டி போலீசாரிடமிருந்து வாங்கி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்ப உறவுகளை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் யாழ்ப்பாணத்தில் இன்று சந்தித்து கலந்துரையாடினார். போர் முடிவுக்கு வந்து 15 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்று அவர்கள் கண்ணீருடன் அமெரிக்க தூதுவரிடம் முறையிட்டனர். இத்துடன் உதயனின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருக்கலாம்.